Good morning, students. Welcome to the online class. Civics Unit 3, Social Civics Unit 3, Human Rights. Human Rights, மனித உரிமைகள். Now page number 254. What are human rights? What are human rights? The UNO, United Nations Organization, the UNO defines human rights as the right inherent to all human beings regardless of race, gender, nationality, ethnicity, language, religion, or any other status. Everyone is entitled to these rights without discrimination. What are human rights? மனித உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னா, இந்த யுஎன்ஓ அதாவது ஐக்கிய நாட்டு சபை இது மனித உரிமைகளை பின்வருமாறு டிஃபைன் பண்ணுது. அதாவது எப்படி சொல்லணும்னா, இனம், பாகுபாடு, அதாவது பாலினம், மொழி அல்லது மதம், இந்த மாதிரி தகுதிகளின் அடிப்படையில் பொறுத்து மாறுபாடாக இல்லாமல் மனிதராக பிறக்கும் அனைவரும் எல்லாரும் என்னது ஒரு சமமான உரிமையே பெற்றிருக்காங்க. இதுக்கு பேர் தான் மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ். எந்த விதமான மாறுபட்ட கருத்துக்கள் இல்லாமல் எல்லாரும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் ஒரே உரிமை, இதுதான் எனது மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ். இந்த உரிமை வழங்குவதில் எந்த விதமான பாரபட்சம், அதாவது சொல்லுவாங்களா ஈக்குவல், எந்த விதமான ஒரு பாரபட்சமும் காட்டக்கூடாது அப்படின்ட்டு இதில் நம்ம பார்க்குறோம். எவ்ரி ஒன் இஸ் என்டைல்ட் டு தீஸ் ரைட்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். Human Rights Day is celebrated every year on 10th December. Human Rights Day is celebrated every year on 10th December. அதாவது மனித உரிமை நாள் அப்படின்னு சொல்ல போனால் ஒவ்வொரு வருடமும் 10ஆம் நாள், எவ்ரி இயர் ஆன் 10th December, டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. October 24th is UNO Day. UNO, United Nations Organizations, அது வந்து October 24th, right? The history of human rights has roots in all the great events of the world, and it has sustained the struggle for freedom and equality everywhere. அதாவது இந்த மனித உரிமையின் வரலாற்று அப்படின்னு நம்ம சொல்ல போனால், உலகத்தில் பல முக்கிய நிகழ்ச்சியில் சுதந்திரமாக, அதாவது சமத்துவமாக எல்லா இதுலேயும் என்னது நிலைநாட்டி இருக்குது. இது சொல்லப்போனால் 2ஆம் உலகப் போரின் விளைவுகள், அது எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எதிர்காலத்தில் அந்த உலகப்போர் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு இந்த ஐக்கிய நாட்டு சபை உருவாகிறதுக்கு சில முக்கியமான காரணங்களாக அமைந்ததை நம்ம இதில் பார்க்குறோம். The United Nations Organization, UNO, was formed on 24th October 1945. 1945ஆம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபை தொடங்கப்பட்டது. After the Second World War, it proposed to deal with the consequences of war and to prevent such happenings in the future. அப்போ உலகப்போர் போன்ற எந்த விதமான நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக இது தோற்றுவிக்கப்பட்டது. அதனால தான் October 24th இஸ் UNO Day. The Universal Declaration of Human Rights, UDHR, has played a crucial role in promoting human rights. அதாவது இந்த மனித உரிமைகள் நடைமுறைப்படுத்துவதில் இந்த மனித உரிமைகள் பேரறிக்கை, தட் இஸ் த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஒரு பெரிய பங்கு வகிக்குன்னு நம்ம இதில் பார்க்குறோம்.
பெரிய பங்கு வகிக்க தான் நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 3.2 யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் UDHR உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. The Universal Declaration of Human Rights is a milestone document in the history of human rights. It was drafted by the representatives with different legal and cultural backgrounds from all regions of the world. இந்த வெவ்வேறு சட்டம் இயற்றுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு ஒரு பின்னணியுடன் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து சில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது கலந்து கொண்ட பிரதிநிதிகள், இவங்களால் தயாரிக்கப்பட்டது தான் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. தட் இஸ் UDHR யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் அப்படி சொல்லலாம். இது 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி பாரிஸ் அங்கே நடைபெற்ற அந்த ஐக்கிய நாட்டு சபை பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு பேரறிக்கை. அதான் நம்ம இதில் பார்க்குறோம். It was drafted by the representatives with the different legal and cultural backgrounds from all regions of the world. The declaration was proclaimed by the United Nations General Assembly in Paris on 10th December 1948. General Assembly Resolution 217A, அதாவது பொது சபை தீர்மானம் 217A, as a common standard of achievement of all people and all nations. The first time it sets out the fundamental human rights to be universally protected, and the UDHR has been translated in many languages. அப்போ அடிப்படை மனித உரிமைகள் இது உலகளவில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னும் இந்த நோக்கத்தில் இது பல்வேறு மொழிகளில் என்னது மொழி பெயர்க்கப்பட்டதாக பார்க்குறோம் இந்த மனித உரிமை கழகம். There are 30 articles, அதாவது 30 உறுப்புகள், 30 articles in the Universal Declaration of Human Rights, and it guarantees freedom of expression as well as civil, political, social, economic and cultural rights. இந்த மனித உரிமைகள் பற்றிய உலகளவிய பேரறிக்கை இது 30 உறுப்புகள் அது அடங்கியிருக்கு. அது என்னென்னா, அதாவது குடிமை, அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு உரிமைகள் இதெல்லாம் என்னது அதில் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். These rights apply to all people. These rights apply to all people irrespective of their race, gender and nationality, as all people are born free and equal. அதாவது இவ்வுரிமைக்கணும், அதாவது இனம், அதாவது பால், தேசியம் ஆகியவற்றை கடந்து அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். These rights apply to all people, அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் சொல்லப்போனோம்னா சுதந்திரமாகவும் சம உரிமையாகவும் பிறக்கின்றனர். As all people are born free and equal. 3.2.1 Social, Economic and Cultural Rights, சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள். 3.2.1 Social, Economic and Cultural Rights. Social, economic and cultural rights are integral part of the human rights law that was developed due to the aftermath of World War II. அதாவது சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள்னு பார்த்தா 2ஆம் உலகப் போரில் விளைவுக்கு பின் உருவாக்கப்பட்ட மனித உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு பகுதி. இந்த மாதிரி பார்த்தோம்னா social rights are necessary for full participation in the society. That is, economic rights guarantee every person to have conditions under which they are able to meet their needs. அதாவது மனிதனுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறத இந்த பொருளாதார தேவைகள் ஒரு சம உரிமை எல்லாருக்கும் தேவை உள்ள ஒரு பகுதியாக நம்ம பார்க்கணும். Meet their needs. They are
a part of a range of legal principles through which economic equality and freedom are preserved in a state. அதாவது ஒரு நாட்டில் சட்டத்திற்கு உட்பட்டு இந்த பொருளாதார சமத்துவம், அதாவது சுதந்திரம், இதெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கல்ச்சர் ரைட்ஸ் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் தட் எய்ம் அட் assuring the enjoyment of culture and its components in conditions of equality, human dignity and non-discrimination. அதாவது இந்த பண்பாட்டு நிகழ்வுல பார்த்தோன்னா சமத்துவம்னு பார்க்குறோம், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ஹியூமன் டிக்னிட்டி அதாவது மனித கண்ணியம் ஒரு கட்டுப்பாடு, அது மட்டும் இல்லை நான் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடின்மை, இதெல்லாம் இந்த ஒவ்வொரு மனித உரிமைகள் கடைபிடிக்க ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன். இதெல்லாம் உள்ளடக்கிறது நம்ம பார்க்குறோம். 3.2.1 சோசியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சர் ரைட்ஸ். நவ் 3.2.2 சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அதாவது குடிமை மற்றும் அரசியல் உரிமை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ஃப்ரைங்மெண்ட் பை த கவர்மெண்ட், சோசியல் ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். இந்த அரசு சமூக நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மனிதனின் சுதந்திரத்தை பாதுகாப்பவே இவ்வுரிமையத்தோட முக்கியமான ஒரு பங்கு. இது அரசியல் வாழ்வுன்னு சரிதான், சமூகத்தின் ஒரு குடிமை, இந்த மாதிரி திறமையை உறுதி செய்கின்றன நம்ம இதில் பார்க்குறோம். நவ் த டேர்ம் சிவில் ரைட்ஸ் ரெஃபர்ஸ் டு த பேசிக் ரைட்ஸ் அஃபார்டட் பை லாஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த குடிமை உரிமைகள் அப்படின்னு நம்ம டெஃபினிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இனம், அவ என்ன இனத்தை சேர்ந்தவங்க, தேசியம் நேஷனாலிட்டி, அதன் நிறம், அவங்களுடைய பண்பு, வயது, இந்த மாதிரி சமயம் போன்ற பாகுபாடுகளின்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகளை குறிக்கிறதா நம்ம இதில் பார்க்குறோம். அரசின் சட்டம் இதை தான் நம்ம இதில் முக்கியமாக பார்க்குறோம். அதில் தரப்படும் உரிமை டு த எவ்ரி பர்சன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், நேஷனாலிட்டி, கலர், ஜெண்டர், ஏஜ், religion, etc. Political rights exercised in the formation and administration of a government. They are given to the citizens by law. These rights give power to the citizens to participate either directly or indirectly in the administration. இந்த அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசாங்கம் அமைக்கிற தன்மை, அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும். ஏன்னா அரசாங்கம் அமைத்தால் மட்டும் பார்த்தா நிர்வாகம் செயல்படும் பயன்படுத்தப்படும் உரிமைகள் தான் என்னது, அரசியல் உரிமைகள். இது பொதுவாக பார்த்தோம்னா சட்டத்தின் மூலம் குடிமக்களுக்கு வழங்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். பல சட்டத்திட்டங்கள். இதில் நாட்டில் இந்த நிர்வாகம் எப்படி ஒன்று நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அதை நம்ம பார்க்குறோம். These rights give power to the citizens to participate either directly or indirectly in the administration. நேரடியாகவோ மறைமுகமாகவோ குடிமக்கள் பங்காற்றும் அதிகாரத்தை இவ்வுரிமைகள் அளிக்கிறத நம்ம இதில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். Now 3.3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எல்லாருக்கும் உரிமை இருக்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் நம்ம பார்க்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் required for the all-round development of a human being. They make the life of people meaningful by giving them rights like speech and to live in an area of their choice. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை என்னென்ன இதெல்லாம் சமமான உரிமை இருக்கிறது பார்க்குறோம்.
ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரம், சுதந்திர உரிமை. ரைட் எகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா சுரண்டல், இந்த மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலிஜன், அதாவது சமயம் மற்றும் மனச்சான்று, இந்த மாதிரி சுதந்திரத்துக்கான உரிமை. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மையினர்னு நம்ம சொல்கிறோம் மைனாரிட்டி, இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், எஜுகேஷனல் ரைட்ஸ். லாஸ்ட், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், அரசியல் அமைப்பு இதற்கு ஒரு தீர்வுகளுக்கான உரிமை. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். நவ் எக்ஸ்பிளனேஷன் 3.3.1, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. It refers to equality before law and equal protection of law, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாருக்கும் தெரிந்தது தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பது இவ்வுரிமையத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதில் சொல்லப்படுகிறது. இட் ரெஃபர்ஸ் டு ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ப்ராகிபிஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், caste, races, gender or place of birth is offensive and one can seek justice from court. அதாவது சமயமோ இனமோ பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு வேறுபடுத்தலோ அல்லது ஒதுக்குதலோ சட்டத்திற்கு இது என்னது புறம்பானது. ஏன்னா சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவ்வாறு நடத்தப்பட்டால் ஒருவர் நீதிமன்றத்தையும் அணுகலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். 3.3.2, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். 6 different types of freedom are mentioned in the Constitution. Mentioned in the Constitution. They are freedom of speech and expression. இந்த சுதந்திர உரிமை, இந்த சுதந்திர உரிமையில் 6 வகையான சுதந்திரத்தை நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேச்சு உரிமை, பேசுகிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். எல்லாருக்கும் எதுனாலும் பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. செகண்ட், ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், அதாவது ஆயுதமின்றி கூடும் உரிமை, எந்த விதமான ஆயுதம் இல்லாமல், அதாவது வித்தவுட் ஆர்ம்ஸ், எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் அசம்பிள் பண்ணுறது, கூடுறது உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இது சுதந்திர உரிமை. தேர்டு, ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ். இந்த சுதந்திர உரிமையில் சங்கங்களை அமைக்கிற உரிமை இருக்குது. சங்கம் எந்த இதெல்லாம் பார்த்தோம்னா யூனியன் இருக்கும், போக்குவரத்து துறையினாலும் சரிதான், அல்லது கல்வித்துறையினாலும் சரிதான், எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா யூனியன்ஸ், அசோசியேஷன் இந்த மாதிரி உருவாக்குறதுக்கு உரிமை இருக்குது, சுதந்திரம். டி, ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் டு எனி பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை இருக்குது. இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை எல்லாருக்கும் இருக்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இ, ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூஅவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாட உரிமை. நம்ம இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கலாம், அதே போல் சுதந்திரமாக நடமாடுற உரிமையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். லாஸ்ட், எஃப், ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், எந்த தொழிலையும் ப்ரொஃபஷன், அண்ட் கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், அதாவது வணிகம் செய்யும் உரிமை இருக்குது. யாராலும் எந்த தொழிலும் செய்யலாம், வணிகம் எந்த வாணிபத்திலையும் ஈடுபட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி 6 வகையான சுதந்திரம், 6 வகையான சுதந்திரத்தை இந்த சுதந்திர உரிமை இதை நம்ம பார்க்குறோம். ரைட் டு ஃப்ரீடம், ரைட் எகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் 3.3.3, ரைட் எகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். It is against the law of employ children below 14 years of age in mines, factories or other occupations. இதில் நம்ம பார்த்தோம்னா 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை சுரங்கத்திலேயோ
அல்லது மற்ற ஏதாவது ஒரு அபாயகரமான தொழில்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொழிலை ஈடுபடுத்துறது சட்டப்படி குற்றம். எந்த ஒரு ஒப்பந்தக்காரங்களோ, அதாவது முதலாளிகளோ, ஓனர்ஸ், இந்த மாதிரி தொழிலாளியை அவங்க விருப்பத்திற்கு எதிராக இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம இதில் பார்க்குறோம். ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். நெய்தர் கான்ட்ராக்டர் நார் அண்ட் எம்ப்ளாயர் கேன் ஃபோர்ஸ், அதை கட்டாயப்படுத்தக்கூடாது, கேன் ஃபோர்ஸ் எ ஒர்க்கர் டு டூ எ ஜாப் எகெயின்ஸ்ட் தேர் வில். அது அவங்களுடைய விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லாமல், விருப்பத்திற்கு எதிராக எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு இவங்களை கட்டாயமாக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். 3.3.4 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலிஜன். அதாவது சமய சுதந்திரம், அது மட்டும் இல்லை பகுத்தறிவுக்கான உரிமை. பகுத்தறிவு, ரிலிஜன், சமயம், பகுத்தறிவு, இதை பார்க்கலாம். This right gives the citizens freedom to follow and practice a religion of their choice. இந்த குடிமக்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிட்டிசன் குடிமக்கள் எடுத்துக்கிட்டா தாங்கள் விரும்பிய சமயத்தினை ஏற்கலாம், பின்பற்றலாம். இந்த மாதிரி உரிமை அளிக்கிறது. ஒருவர் இன்னொரு சமயத்துக்கு போகலாம், அதை பின்பற்றலாம். இதை நம்ம இதில் பார்க்குறோம். All citizens have the freedom of conscience or ideas. The citizens also have the freedom to follow their own ways for practicing any religion. அதாவது குடிமக்கள் தாங்க உரிமை எந்த சமயத்தையும் பின்பற்றலாம், ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி குடிமக்கள் சில சமய நம்பிக்கைகளை ஏற்று அதை பின்பற்றி தங்களுடைய மனசாட்சிப்படி வாழ்வதற்கு இந்த மாதிரி உரிமை அளிக்கப்படுகிறத நம்ம இதில் பார்க்குறோம். தங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்பட்ட விருப்பத்தின்படி வாழ்வதற்கு இந்த மாதிரி உரிமை அளிக்கப்படுகிறதா நம்ம பார்க்குறோம். நவ் 3.3.5 கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். The Constitution gives us the right to preserve, protect and promote culture. We have the right to open schools. அதாவது இந்த அரசியலமைப்பு நம்ம பார்த்தோம்னா பண்பாட்டினை பாதுகாக்கவும் ஊக்கிக்கவும் இதில் பார்க்குறோம். கல்விக்கூடங்களை அமைத்துக்கொள்ளலாம். அதான் கல்விக்கூடம், ஸ்கூல்ஸ், associations and societies to preserve and promote our tradition and culture. Similarly, a group of people may open a school for imparting religious education to children. அப்போ நமது பாரம்பரியம், இந்த மாதிரி பண்பாட்டை ஊக்குவிக்க நமக்கு உரிமை இருக்குது. இது சமய சார்பு கல்வி, சமய சார்பு கல்வி அளிக்கிறதுக்கு மக்கள் மத நிறுவனங்களையும் நிறுவலாம். மத நிறுவனங்கள், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி சமய சார்பு கல்வி அளிக்கிறதுக்காக மத நிறுவனங்கள், ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கலாம். அரசு அதற்கு மானியங்களும் எனது கொடுக்க தான் நம்ம பார்க்குறோம். அரசும் அதற்கு மானியங்களை கொடுக்க தான் நம்ம பார்க்குறோம். The government also promotes such activities by giving grants. கிராண்ட் கொடுக்குறது. However, such institutions cannot deny admission to anyone based on their caste, color, creed or even religion. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நிறுவலாம். அரசும் அதுக்கேற்ற மாதிரி சில கிராண்ட் இதெல்லாம் கொடுக்க பார்க்குறோம். இருப்பினும் அப்படி பார்த்தோம்னா ஜாதி, நிறம், இனம் அல்லது சமயம் வேறுபாடினே காரணம் கூறி யாருக்கும் இவ்வகை நிறுவனங்களில் அனுமதி மறுத்தல் கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் அனுமதி உண்டு. இவங்க தான் படிக்கணும், அவங்க தான் படிக்கணும்னு இல்லை, எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்ம நினைச்சிடறோம் பார்க்குறோம். நவ் 3.3.6 ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அதாவது அரசியலமைப்பு இதுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு வழி, என்னென்ன வழிகள், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கணும். தீர்வுகளுக்கான வழி உரிமைகள். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். Fundamental rights are guaranteed by the Constitution.
by this right, a person can adopt constitutional means and approach a court. If he is denied the fundamental rights, the court then issues orders which are called writs to the government to restore the rights to the citizen. அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான ஒரு உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குடிமகன் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மறுக்கப்படுகையில் இந்த மாதிரி அரசியலமைப்பு வழி என்னென்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோம். கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி நீதிமன்றம் அவங்களுக்குள்ள இதை பார்த்து அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறத நம்ம பார்க்குறோம். தீர்ப்பு வழங்குறத நம்ம பார்க்குறோம். The constitutional remedies put to right anything which may be wrong in terms of the constitution. சட்டப்படி ஏதேனும் தவறான இது இருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு சரியான தீர்வுகளை இந்த நீதிமன்றம் வழங்குது. The right therefore protects and safeguards all other rights. அப்போ அனைத்து உரிமைகளுக்கும் பாதுகாப்பாகவும் காவலாளகவும் இது என்னது அமைகின்றதா நம்ம இதில் பார்க்குறோம். அதான் அரசியலமைப்பு வழி தீர்வுகளுக்கான உரிமை. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். Now 3.4 fundamental duties. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 3.3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். அது என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். Now 3.4 fundamental duties. அடிப்படை கடமைகள். எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது. அதை இதில் நம்ம பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். These are in the form of duties and responsibility of citizens. அது அடிப்படை கடமைகள் என்பது ஒவ்வொரு குடிமக்களின் கடமை, பொறுப்பு அப்படின்னு நம்ம இதில் வச்சு பார்க்குறோம். The original constitution which came into force with effect from 26 January 1950 did not contain fundamental duties. அதாவது 1950 ஜனவரி 26 பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகள் என்ற ஒரு பகுதி அதில் இடம்பெற்றிருக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி these were incorporated in the constitution by the 42nd amendment. அதாவது 42வது சட்ட திருத்தம். இது எப்போ பார்க்கணும்? 1976 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். லேட்டாக தான் இதை இணைச்சிருக்காங்க. The constitution states 11 fundamental duties as given below. இந்த மாதிரி சட்டத்தை இணைத்த நிமித்தமாக 11 அடிப்படை கடமைகளை நம்ம அதில் பார்க்குறோம். 11 அடிப்படை கடமைகள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 1. Respect for the constitution and its ideals and institutions, the national flag and the national anthem. அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை மதிக்கணும். அது மட்டும் இல்லை, சட்ட நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மதிக்கணும். ரெஸ்பெக்ட். எல்லா இந்திய குடிமகனும் அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம பார்க்குறோம். செகண்ட் பாயிண்ட், டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். அதாவது விடுதலை போராட்டத்தின் போது சில உன்னதமான எப்படி சொல்லலாம் லட்சியம் இதெல்லாம் நினைவில் வைத்து அதை பின்பற்றணும் அப்படின்னு நம்ம இதை பார்க்கணும். டு ஃபாலோ அண்ட் செரிஷ் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். 3. டு அப்ஹோல்டு அண்ட் ப்ரொடெக்ட் த sovereignty, யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா.
இந்த இந்தியாவுடைய இறையாண்மை, ஒற்றுமை, அது மட்டும் இல்லை ஒருமைப்பாடு, இதெல்லாம் பேணி பாதுகாக்கணும். இதுவும் நம்மளுடைய அடிப்படை கடமை. 4th, to defend the country and render national service when called upon to do so. தேவை இருந்துச்சுன்னா நாட்டின் பாதுகாப்பு பணியிலையும் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நாட்டுக்காக உழைக்கணும், நாட்டை பாதுகாக்கணும், நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும். இது ஒரு அடிப்படை உரிமை, முக்கியமானது. 5th, to promote harmony and spirit of common brotherhood amongst all the people of India, transcending religions, linguistic, regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. அதாவது சமயம், மொழி, இதெல்லாம் பார்க்கணும். சமயம், மொழி, மண்டலம், இந்த மாதிரி வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் எல்லாரும், நம்ம எல்லோரும் என்னது, சகோதரத்துவம், சமத்துவம், எல்லாரும் சகோதரத்துவமாக வாழ வேண்டும். ஒருத்தருக்கு உண்மையில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வாழ வேண்டும். அதாவது பெண்களை இழிவு செய்யும் செயல்களை இதெல்லாம் விட்டொழிக்க வேண்டும். இப்படிலாம் நம்ம இதில் பார்க்குறோம். 6th, to value and preserve the rich heritage of our composite culture. நம்ம நாட்டினுடைய மரபை போற்றி பாதுகாக்கணும். 7, to protect and improve the natural environment including forests, lakes, rivers and wildlife and have compassion of living creatures. அதாவது காடுகள், ஏரிகள், இதெல்லாம் பார்க்குறோம். ஆறுகள், விலங்கினங்கள், இதையும் நம்ம பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. உயிரினங்கள் மீது நம்ம கருணை காட்டணும், அதை சாகடிக்கக்கூடாது. அப்படி நம்ம இதில் பார்க்குறோம். 8, to develop the scientific temper, humanism and the spirit of inquiry and reform. 8வது பாயிண்ட் என்ன சொல்றதுன்னா, அறிவியல் உணர்வு, scientific temper, மனித நேயம், humanism and the spirit of inquiry and reform. மனிதநேயம், பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வு, இதை நம்ம என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும். அது யாரும் தட்டி கழிக்கக்கூடாது, வளர்க்க வேண்டும். 9, to safeguard public property and to observe from violence. அதாவது பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், வன்முறையை விட்டொழிக்கணும், யாரும் பொது சொத்துக்கு தீமை விளைவிக்கக்கூடாது பார்க்கணும். 10, to strive towards excellence in all space of individual and collective activity so that the nation constantly rises to higher levels of endeavor and achievements. இந்த 10வது பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, தனிப்பட்ட அளவில் கூட்டு செயல்பாடு, தனிப்பட்ட அளவிலும் கூட்டு அளவிலும் மிக சிறந்த நிலையை நம்ம நாட்டில் முயலுவதற்கான நாட்டின் மேம்பாட்டிற்கு முயல வேண்டும். நாட்டின் மேம்பாட்டிற்காக நம்ம என்ன செய்யணும், உழைக்க வேண்டும். அது மேலே பார்க்கணும். லாஸ்ட் பாயிண்ட், to provide opportunities for education by the parent and guardian to their child or ward up to the age of 14 years. அதாவது 14 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் அல்லது காப்பாளர், கார்டியன், இவங்க குழந்தைகளின் கல்விக்காக வாய்ப்பு வகை செய்திட வேண்டும். யாரும் சின்னஞ்சிறு வயசுலே தொழிலை ஈடுபடுத்தக்கூடாது. எந்த விதமான சுரங்கத்தில் வேலையோ அல்லது மற்ற ஷாப் கடையில் வேலையோ இந்த மாதிரி ஈடுபடுத்தக்கூடாது. எல்லாருக்கும் கல்வி அறிவு புகட்ட வேண்டும். இந்த மாதிரி பெற்றோர்கள், கார்டியனுக்கு, இவங்களுக்கு என்னது கடமை. Now 3.5, National Human Rights Commission. National Human Rights Commission சிம்பிளை பார்க்குறோம். The National Human Rights Commission is an autonomous body constituted on 12th October 1993 under the Protection of Human Rights Act 1993. The National Human Rights Commission நம்ம பார்க்குறோம்.
அதாவது இந்திய மனித உரிமைகள் ஆணையம், இந்திய மனித உரிமைகள் ஆணையம், அதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இந்த மனித உரிமை ஆணையம் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி அமைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம், இது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அதான் பார்க்கணும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இது ஒரு ஆட்டானமஸ் பாடி, அதாவது தன்னாட்சி அமைப்பு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ சேர்மன் அண்ட் ஃபியூ அதர் மெம்பர்ஸ். இதில் ஒருத்தர் தலைவர், சில உறுப்பினர்கள் இவங்க இருக்காங்க. சேர்மன் அண்ட் ஃபியூ அதர் மெம்பர்ஸ், 3 from judiciary and 4 from other department. NHRC, that is National Human Rights Commission, is responsible for the protection and promotion of human rights in India, defined by the Act as rights relating to life. அதாவது இந்திய அரசியல் சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையின் உத்தரவாதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான என்னன்னு பார்க்குறோம். இதெல்லாம் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் தேசிய மனித உரிமை கருங்களின் பொறுப்பு. இதுதான் எங்களுடைய டியூட்டி. தேசிய மனித உரிமை பொறுப்பில் ரொம்ப முக்கியமானதை பார்க்குறோம். அதான் ஆக்டர்ஸ் ரிலேட்டிங் டு லைஃப், liberty, equality and dignity of the individual guaranteed by the Constitution are embodied in the international conventions. The office is located in New Delhi. National Human Rights Commission. அப்போ ஒரு தனி மனிதனின் வாழ்வு, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் கண்ணி இதெல்லாம் பாதுகாக்கிறது தேசிய மனித உரிமையுடைய ஆணையம் பொறுப்பு. அப்படி நம்ம இதெல்லாம் நினச்சிடும் பார்க்குறோம். லொக்கேட்டட் ஆஃபீஸ் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஹெச்ஆர்சி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஹெச்ஆர்சி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் பணிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு என்கொயர் இன்டு த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் negligence in the prevention of such violation by a public servant. அதாவது மனித உரிமை மீறல், இது அரசு ஊழியர் அலட்சியம் காட்டுதல், இது மீது விசாரணை நடத்துவாங்க. எந்த விதமான மீறி செயல்பட்டால் அதை விசாரணை நடத்துவாங்க. இது இவங்களுடைய முதலாவது பணி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஹெச்ஆர்சியில் ஃபஸ்ட். செகண்ட், to intervene in court proceedings relating to human rights. மனித உரிமை மீறல் இது வழக்குகள் தன்னை இணைத்துக்கொள்வது தானே. இவங்களே ஆட்டோமேட்டிக்காக வழக்குகளை ஃபேஸ் பண்ணி அதுக்கு தீர்வு காண்கிறதா தானே இவங்க வந்துடுறாங்க, தன்னை இணைத்துக்கொள்ளுதல். தேர்டு, டு அண்டர்டேக் அண்ட் ப்ரொமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் ஊக்குவித்தல். இதை நம்ம பார்க்குறோம். ஃபோர்த், டு என்கேஜ் இன் ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அமாங் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. இந்த சமூகத்தின் பல்வேறு பிரிவினுடைய மனித உரிமை கல்வியை பரப்புறது, சொல்கிறது, அதாவது கல்வியை போட்டது. இதுவும் மனித உரிமையாளருடைய முக்கியமான பணி, தேசிய மனித உரிமை முக்கியமான பணி. லாஸ்ட், டு என்கரேஜ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்ஜிஓஸ், அதாவது மனித உரிமை துறையில் பணியாற்றும் அரசு சாரா அமைப்பு, நிறுவனம், அதாவது என்ஜிஓஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க்கிங் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இந்த மாதிரி பணியாற்றும் அரசு சாரா அமைப்பு மற்றும் நிறுவனங்கள் ஆகியவற்றின் முயற்சிகளை ஊக்குவிக்கிறது. These are the functions of NHRC. Now the class is over.